இந்த 900 டேஸ்ன்ற நிக்கல் கேட்மியம் டைப் காலேஜ் மிஷின் கேரளா ஸ்டேட் கோழிச்சோலேருந்து அனுப்பியிருந்தாங்க. பேட்டரி போச்சு பிரித்து பார்த்தோம், ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பேட்டரி கவரை பிரித்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பழைய பேட்டரியோட டாப்பில் இருக்கிற பேட்டரி டெர்மினல் மட்டும் எடுத்து அதுக்கு பாசிட்டிவ் ரெட் கலரும் நெகட்டிவ் பிளாக்ல வெறும் சால்டரிங் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேட்டரி டெர்மினலில் பேட்டரியோட டாப் கல்லை வச்சு க்ளூ விட்டு எடுத்துக்க போகிறேன். க்ளூவை நல்லா காய விட்டுட்டு 5 மெஷின் கேட் பேட்டரியை ஸ்பாட் வெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 5 years 20 amps உள்ள மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் பிஎம்எஸ் வேரிங் பண்ணிவிட்டு பேட்டரியோட டாப் கலர் 12 mm ட்ரில் பண்ணி சார்ஜிங் ஜாக்கெட் மாட்டிப்போம். இப்போ சார்ஜிங் ஜாக்கெட் வேறையும் பேட்டரி டெர்மினல் வேறையும் பிஎம்எஸோட சால்டரிங் பண்ணிவிட்டு பேட்டரியை பாட்டம் கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பேட்டரி சேக் ஆகுது, அதனால் ஃபோம் வச்சு பேட்டரிக்கு வர மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்டரி மிஷினில் மாட்டி ரன் பண்ணி பார்த்தேன். ரன் ஆகலை. மிஷின் ரன் ஆகாதனால பேட்டரி டெர்மினல் அவுட்புட் பார்த்தேன், அவுட்புட்லாம் வருது. மிஷின்லேயும் கம்ப்ளைண்ட் போல். மிஷினை பிரித்து பார்த்ததில் சுவிட்சை தாண்டி ரிவர்ஸ் ஆர்டர் சுவிட்ச் வர அவுட்புட் வருது, ஆனால் மோட்டருக்கு தான் போல். ரிவர்ஸ் ஆர்டர் சுவிட்சை சரி பண்ணலாம், ஆனால் கேரளா வர போகிறனால கம்ப்ளைண்ட் ஆகிட்டால் மறுபடியும் சிரமமாக போயிடும். இந்த மாடலுக்கு சுவிட்ச் கிடைக்காது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சுவிட்ச் அசம்பிள் பண்ணிவிட்டு மிஷின் கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மிஷின் நல்லா ரன் ஆகுது. சார்ஜிங்கும் 20 watt அடாப்டர், சார்ஜர் ரெட் கலரும், சார்ஜ் ஃப்ளேட்டாக க்ரீன் கலர் மாற மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்கேன். சார்ஜ் ஃப்ளான்னு ஸ்கூட்டர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் இல்லை ஆல்ட்ரேஷனுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.